1 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து நனையாக விட்டு 3 மணத்தியால் நனையாக விட்டு வடித்து வச்சுருக்கிறேன். நான் 3 பகுதியாக பிரித்து வச்சுக்கிறேன். என்னென்னா ஒரு பகுதியாக கொஞ்சம் கூட அரைக்கிறேன். நான் முதல்ல கொஞ்சம் கூட உள்ளதை நான் நல்லா கொஞ்சம் பசையாக அரைக்கிறேன். சங்கரம் போட்டு ஒரே மாதிரியே கொஞ்சம் கூட பசையாக அரைச்சி இது எடுத்துருக்கிறேன். 2ஆம் தரம் அரைக்கிறத கொஞ்சம் கூண்டல் மாதிரி அரைச்சி எடுப்போம். இது நான் செகண்ட் டைம் அடித்தது. இது கொஞ்சம் கூண்டலாக அடிச்சிருக்கிறேன். அப்போ அந்த முறு இப்போ சாப்பிட டேஸ்டாகவும் இருக்கும். இதை அரைச்சிட்டு இந்த கொஞ்சம் பருப்பு புளிம்பாக எடுத்து வச்சுனா அதான் முழுசாக போடணும். முழுசாக போட்டால் தான் கடலை பருப்பு வடை டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் போட்டுட்டு இதை இப்படியே போடுறேன். இதுக்குள்ள சிறிதளவு இஞ்சி கொஞ்சம் சிறிதளவு உள்ளி 2 முழு போடு உடைச்சி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே போட்டு விட்றேன். இந்த கருவேப்பிலை 3 செட் வச்சுக்கிறேன். 3 கம்பு உருவி போட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டு ஒரு அடிக்கிச்சிட்டு இது 3ஐயும் போட்டு முதல்ல ஒரு அடிப்போம். மிளகும் ஒரு கை மிளகு போடுறோம். இவ்வளவு இது கணக்கு அடிக்க தேவையில்லை. கொஞ்சமாக அடித்து போட்டு எடுப்போம். பெருஞ்சீரகம், மிளகு, உள்ளி இவ்வளோ முடித்து அரையும் குறையும் அடித்து இதோடு சேர்க்கிறோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான பெருங்காய பவுடர் கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் பெருங்காய பவுடர். இதுக்கு தேவையான உப்பு, நான் செத்தல் மிளகாய் போடலை, இடித்த செத்தல் மிளகாய் போடுறேன். 2 கரண்டி போடுறேன். இனி இது எல்லாத்தையும் கலந்து எல்லாம் சேர்ற மாதிரி பிணைஞ்சு கலந்து விடுவோம். எல்லாம் போட்ட பொருள் எல்லாம் சேர்ந்து நல்லா குழைச்சிட்டேன். இனி விட்டுட்டு சேர்த்து வச்சுட்டு வடையை சுரத்து வாங்குவோம். இப்போ அந்த தண்ணியாக போடுமன்றதுக்காகத்தான் வெங்காயத்தை புளிம்பா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கடைசி நேரத்தில் இந்த வெங்காயத்தை போட்டு சேர்க்கிறேன். இப்போ சேர்த்தா அந்த ஈரம் இல்லாமல் இருக்கும் குழைக்கிறது. எண்ணெய் கோச்சிட்டு வந்து எண்ணெய் போட்டு பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு வந்து பார்ப்போம். கணக்காக இருக்குது. நான் வந்து கையை நான் இப்போ கையை பச்சை தண்ணி நினச்சி போட்டு ஒரு உருண்டையாக்கி போட்டு ஒரு அளவார உருண்டையாக்கிட்டு வடையை சுட்டுட்டு வைப்போம். கைக்கு கணக்கு வார அளவுக்கு உருண்டை எடுத்துட்டு அப்படியே தப்பி வைப்போம்.
இதெல்லாம் பொரிக்கட்டும். கொஞ்சம் பிடிச்ச அப்புறம் தான் அடுத்த இருக்கும். ஒருக்கா நிறைய திருப்பி விடுவோம். திருப்பி விட்டால் ஒரே மாதிரி பொரிஞ்சு வருவாங்க. ஒரு பக்கம் பொரிஞ்சு ஒரு பக்கம் பொரியாமல் இருக்காமல் ரெண்டு பக்கம் சரியாக பொரியிருக்கா திருப்பி விடுவோம்க்கா. எடுக்கிறேன் கலராக பொரிஞ்சுட்டேன். எண்ணெயும் இந்த அடங்கிட்டு எண்ணெயில் குயிக்க உடம்பையும் அடங்கிட்டுது. இப்போ நாங்கள் எல்லா கடையும் எடுப்போம். எல்லா வடையும் ஒரு தட்டில் எடுக்கலாம். எடுத்துட்டு தண்ணி எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு எல்லாம் மடிஞ்சா பிறகு இதை நாங்கள் வெளியே எடுத்துவோம். கொஞ்சம் அழகாக வந்திருக்கிறோம். பொரிஞ்சிட்ட இதையெல்லாம் அடங்கிட்டுது. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் எடுப்போம். ஒரு சவையை இதுக்கு தட்டு ஒரு சவையை எல்லாம் வச்சுக்கலாம். இருக்கா சும்மா இருக்குது.